ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் பற்றி பார்க்கலாம். என்கிட்ட இருக்க ஃபோன் மாடல் Oppo a3s. ஸோ இந்த ஃபோனில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஆன் பண்ணோம்னா ஃபுல்லாக ஆன் ஆகலை. Oppo அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. ஸோ இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்போன்னு வந்திருக்கா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஓகே, இந்த பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடிய எல்லா மாடல்ஸ்லையும் ஃபஸ்ட்டு பேட்டரியில் சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் சார்ஜர் கேபிள் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல் மட்டும் இல்லை, எல்லா மாடல்ஸ்க்கும் இதே மெத்தேடு தான். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுறது இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதாவது சார்ஜ் ஒரு 50% மேலே இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள், மொபைலில் 80% காமிக்குது, ஆனால் 80% இருந்தும் மொபைல் ஆன் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லோடு ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ரெசிஸ்டரோட ப்ராப்ளம். ஓகேங்களா, இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் சார்ஜ் போட்டு மொபைலை ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் சார்ஜ் ப்ளக்கின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ மொபைல் ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்பவும் ஆஃப் ஆகுதுன்னா அது சாஃப்ட்வேர் இஷ்யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் சார்ஜ் போட்டுட்டு மொபைல் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு முழுசாக ஆன் ஆகுதா, ஃபுல்லாக லோட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, மொபைல் ஆன் ஆகட்டும். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சரி, ஓகே, இப்போ பாருங்கள், மொபைல் ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சு. சார்ஜரில் இருக்கும்போது ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சு. பாருங்கள், பேட்ரி பர்சன்டேஜ் பாருங்கள், ஒரு 80% காமிச்சதில்லை, அது மாதிரி 80% காமிக்குது. ஸோ ஓகே, பேட்ரி இப்போ ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணாமல் அதே பேட்டரியை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ரெசிஸ்டர், அதாவது லோட் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த ரெசிஸ்டரை வந்து ஜம்பர் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டரியை போட்டு மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெசிஸ்டர் எதுக்காக போடுறாங்கன்னா, மதர் போர்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது நமக்கு மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஐசியெல்லாம் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் பேட்டரியோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் இந்த மாதிரியான ரெசிஸ்டரை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி நம்ம ஜம்பர் பண்ணதுனால மொபைலில் எந்த வித ப்ராப்ளமும் வராது. நீங்கள் டைரெக்டாக ஜம்பர் பண்ணி பேட்டரியை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோனு ஃபுல்லாக ஆன் ஆகட்டும். இன்றைக்குரிய இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.